அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்து. இந்த வீடியோ யாருக்கானதுன்னா, இந்த முறை 2026 பிப்ரவரி மாசத்துல ஓஎல் பரீட்சை எழுதிருச்சு ஆக்களுக்கு. அதுலயும் ஸ்பெஷலா யாருக்குன்னா 30 மார்க்ஸுக்கு கீழே எடுக்கிற 20க்கும் 30க்கும் கீழே எடுக்கிற ஆக்களுக்கு தானே அவங்களுக்கானது. ஏன் அவங்களுக்கான வீடியோனால் அவங்கதான் பயந்து கொண்டு பாஸ் ஆகுவேனா இல்லையான்னு சொல்லி பயத்துல இருக்கிறேன். அது அவங்களுக்கான வீடியோ. அந்த அடிப்படையில புள்ளல் சரியா. இப்ப நான் அவருக்கு ஒரு உதாரணம் சொல்லிக் கொள்றேன். ஒரு ஓட்டப்பாதை இருக்கிறேன். நல்லா அவதானிச்சுக்க. அந்த ஓட்டப்பாதைன்னு சொல்றது கிட்டத்தட்ட ஒரு 10 பேரை கொண்டு வந்து வச்சுக்கணுமே. இல்லாட்டி ஒரு 8 பேரை கொண்டு வந்து, இல்லாட்டி ஒரு 6 பேர், 6 ட்ரெக் இருக்குதுன்னு வச்சுக்கணும். இந்த 6 ட்ரெக்ல ஓட போற ஆட்கள்ல மிகவும் வேகமாக ஓடக்கூடிய ஒருத்தர் இருப்பாரு தானே. அதுக்கப்புறம் அவரை விட கொஞ்சம் குறைவா, அதுக்கப்புறம் அப்படி ஒவ்வொருத்தரை பார்க்க குறைவாகப்படக்கூடிய ஆட்கள் இருக்கிற. ஆனால் இதுல கடைசாவது வாரவனும் ஃபுல்லா ஓடி முடிக்கணுமா இல்லையா? அது மாதிரிதான் இப்ப நீங்க இருக்கிறீங்க. ஒன்னாவது படிக்கிறவன் படிச்சுட்டு இப்ப முதலாவதுக்கு கிட்ட வாங்கிக்கிறான். அடுத்த கொஞ்சம் படிக்கக்கூடிய ஆட்கள் பி எடுக்கிறார்களும் கிட்ட வாங்கிக்கிறாங்க, சி எடுக்கிறார்களும் அடுத்தது கிட்ட வாங்கிக்கிற. இப்ப இருக்கிற நீ நீ அந்த கோட்டை ஓடி முடிச்சேண்டா நீ பாஸ். கோட்டை ஓடாம விட்டுட்டீண்டால் நீ ஃபெயில். மனம் தளராம நீ என்ன செய், முதலாவது முயற்சி செய். அந்த முயற்சியிட பலம் என்னன்னு இன்ஷா அல்லாஹ் உனக்கு விளங்கும். பாப்போம், வீடியோக்குள்ள போனா இன்ஷா அல்லாஹ். பிள்ளைகளே, முதலாவதாக எனது நோக்கம் இந்த வீடியோவை அவதானித்துவிட்டு இன்ஷா அல்லாஹ் பரீட்சையில் சிறந்த பெறுபேரை அடைய வேண்டும் என்பது. அப்ப இப்ப இந்த பெறுபேரை சும்மா அடைய இயலுமா? அப்ப இந்த பெறுபேரை அடைய நீங்க என்ன செய்யணும், எப்படி படிக்கணும், என்னென்ன மாதிரி வேலை செய்யணும், என்னென்ன செஞ்சால் நல்ல ரிசல்ட் எடுக்க இயலும் என்றதை நான் இன்றைக்கு உங்களுக்கு ஞாபகப்படுத்த போறேன். அதுலயும் விசேஷமான பிள்ளைகள் நீங்க என்ன செய்யணும்னு சொன்னால், முதலாவது ஒரே ஒரு விஷயம் டெஸ்ட்டுக்கு சொல்லிக் கொடுக்குறது என்னன்னா, பயத்தை டெஸ்ட்டுக்கு இல்லாம இருக்கணும். ஏன்னால் அந்த பயம்தான் எங்களை இன்னமும் இன்னமும் கீழே போடும். அது முதலாவது. 30 நாள் இருக்குது. ஒரு நாளைக்கு 2 மார்க்ஸ் படிச்சாலும் 60 மார்க்ஸ் நார்மலா சொல்றேன். அப்ப நாங்க அதை விட கொஞ்சம் கூட படிச்சோம்னா நார்மலாவே எங்களுக்கு எஸ் புள்ளியோ சி புள்ளியோ ஏ புள்ளியோ பி புள்ளியோ எடுத்துக்கொள்ளக்கூடிய வாய்ப்பு இருக்குது. இன்னமும் உனது வாய்ப்பு உன்னை விட்டு போகவில்லை. அப்ப நீங்க என்ன செய்யணும், அதைத்தான் நான் இப்ப சொல்ல போறேன். சரியா? மொத்தமா உனக்கு தெரியும் 25 ஆனா நீ என்ன செய்யப்படாது, 25 சேர்த்து எழுத. நான் உனக்கு சொல்ற சில பாடங்களை நான் ரெஃபரன்ஸ் பண்றேன். அந்த பாடத்தை மட்டும் படி. நாளை இன்ஷா அல்லாஹ் பாஸ் ஆகும். முதலாவது நம்புவோமே. நம்பி மட்டும் போதா, அடுத்தது தேவைன்னு முயற்சி தேவையா? அந்த முயற்சியை நாங்க படிப்படியா நான் ஒவ்வொரு நாளும் உங்களுக்காக வீடியோ போடுவேன் இன்ஷா அல்லாஹ். நீங்க செய்ய வேண்டியது பார்த்து அதே மாதிரி ஃபாலோ பண்ணிட்டு போறதுதான் இது. சரியா? அப்ப இப்ப நாங்க என்ன செய்ய வேண்டும்? அப்ப இந்த சொல்றேன், 25ல 12 கேள்வி செய்வோம். 12 அல்லது 15. இப்போ 12 15 கேள்வி செஞ்சா 2 தர 15 30 மார்க்ஸ் ஆகி வந்துட்டு லேசாவே. எப்படி லேசா வர? அதுக்கு என்ன செய்யணும், அதை முதலாவது பார்ப்போம். வீடியோ அப்படியே பாருங்க இல்லையா? சரியா? முதலாவது பிள்ளைகள் சதவீதம். யார படிக்கணும், நீ சதவீதம் எப்படி படிக்கிற, எப்படி 2 மார்க்ஸ் எடுக்கணும்னு சொல்லித்தாரு. சிம்பிள் டிக்ஸ் 2 நிமிஷம் போதும். சரியா? சுருக்கெல்லாம் சிம்பிளா சொல்லித்தாங்க இன்ஷா அல்லாஹ். அடுத்தது பார்த்தால் 2வது முக்கோணங்கள்ல கோணங்கள் தான்ப்பா. இந்த கோணங்கள்
அதை எக்ஸையும் 30ஐயும் 60ஐயும் கூட்டி 180க்கு சமப்படுத்தி ஏதாவது ஒரு ஸ்டெப்ல தான் கேள்விகளோட போகுது. இல்ல இரு சமபக்க முக்கோணில ஒரு கேள்வி வரும். அப்படி இல்லையா புறக்கோணத்துல ஒரு கேள்வி வரப்போகுது. இந்த மூணுல ஏதாவது ஒன்று வரப்போகுது. இன்ஷா அல்லாஹ் அதை சொல்லித்தானே. அடுத்தது யார் என்றால் மடக்கை. மடக்கைன்னு சொல்றது ஒன்று சுட்டி வடிவ மடக்க வடிவுக்கு மாத்து, இல்ல மடக்க வடிவ சுட்டி வடிவுக்கு மாத்து. இந்த ரெண்டுல ஏதாவது ஒரு கேள்வி வரும்டா. அடுத்தது பார்த்தோம் சொன்னா யாருன்னு சொன்னால் போமசி. போமசி வரப்போகுது ஏதோ ரெண்டு நம்பரோட வரப்போகுது யாருன்னு சொன்னா ஒரு அச்சர கணித உறுப்புக்கள் கொஞ்சம் வரும். சரியா கணிதம் கொஞ்சம் வரப்போகுது. எக்ஸ் வர்க்கம் y வர்க்கம் எக்ஸ் ஒய் அப்படி ஏதாவது ஒன்று தான். அதுல ஒரு கேள்வி. அந்த ரெண்டு மார்க்ஸையும் அழகா அள்ளிட்டு போகலாம். எப்படி அழகா அள்ளிட்டு போய்க்கிறது பயப்படாதீங்க. காரணி அடுத்தது. காரணின்னு சொல்றது ஏஎக்ஸ் வர்க்கம் சகவோ சய பிஎக்ஸ் சகவோ சய சி இந்த வடிவத்துல வரும். அது மொத்தமாக 3 ஜேர்னல்ல வரக்கூடியது. ஒன்று சரியா நான் சொன்ன அந்த வடிவம். 2 ஏஎக்ஸ் வர்க்கம் சய சி அந்த இடத்துல சீட வர்க்கம் வலுவாக எழுதுறது. அடுத்தது யாருன்னு சொன்னா 2 சைடையும் நிறை வர்க்க எண்கள் சார்பாக வரும். அந்த 3 சாப்டர்ல மூணையும் கிளியரா சொல்லி தருவேன் இன்ஷா அல்லாஹ். அதுலயும் உனக்கு அழகா மார்க்ஸ் எடுக்கிறது சிம்பிளா இன்ஷா அல்லாஹ். அடுத்தது என்னன்னு சொன்னால் யாருன்னு சொன்னால் சுற்றளவும் பரப்பளவும் தான். அதை சுற்றளவு சுற்றி வரவுள்ள நீளங்கள் சுற்றி வரவுள்ள வளவுகள் சுற்றளவு காண்றது. வில்ல நீளம் ஆராய்ச்சியுடைய பரப்பளவு ஆராய்ச்சியுடைய சுற்றளவு இது சம்பந்தமான ஒரு கேள்வி அங்க வரும். சரியா? அடுத்தது யாரு அடுத்தது யாரு வேலைடா. நீ இன்றைக்கு ஸ்டார்ட் பண்ண போறீதானே. இந்த வீடியோ பார்த்து அடுத்ததே ஸ்டார்ட் பண்ண போக்குல உனக்கு நீ வேலைன்னு செய்ய போறாய். அந்த வேலையை செய்யணும்னா கட்டாயம் மனிதனும் தேவை, நாளும் தேவை. 30 நாள் நீ மட்டும் என்னோட சேர்ந்து படிக்க போறாய். பார்ப்போம். அதே போல அடுத்த பாடம் என்னன்னு சொன்னால் தரவுகளை வகை குறித்தல். அப்ப இந்த தரவுகளை வகை குறித்தல்னு சொன்னதுல வட்ட வரைக்கு வருது. அதே போல அதுல மீதிரன் பல்கோணி விரிவாக்கா வளையுறு வகைக்கு வருது. அப்ப இதுல நாங்க 2 மார்க்ஸ்ல இது கூடையும் எடுக்கிறது எங்களுக்கு என்னங்க டூலையும் வருது. கட்டாயம் நாங்க அதையும் செய்ய வேண்டி இருக்கிறது. சரி, அடுத்தது யாரு அச்சர கணித பின்னங்கள். இதுல அழகா கூட போடலாம் 2 மார்க்ஸ். என்ன ஒன்று அச்சர கணிதம் உண்டு, இன்னும் ஒன்று ஒரு பகுதி என்ன 2 பேரும் மாற்றி தந்திப்பாரு. அதை எடுத்து சுருக்கள் வந்து செய்வார். சரியா? அப்ப நான் எல்லாம் லேசின்னு சொல்றேன். முயற்சி செஞ்சா மட்டும்தான் லேசி. சும்மா வாங்கி லேசின்னு சொல்லி முடிவிக்க வந்து இல்லைங்கம்மா. சரியா? அப்ப அடுத்தது பார்த்தீங்கன்னா என்னன்னு சொன்னால் சரியா நேர்கோட்டு வரைப்பு. இந்த வரைபெடுத்தாலே ஒன்று வைசமன் எம்எக்ஸ் ஆக சி உற்பத்தியினுடைய டிராப் வந்தா வைசமன் எம்எக்ஸ். அப்ப இதுல படித்திறனையும் வெட்டு துண்டு காண்றது. அப்படி இல்லாட்டி யார காண்ற அந்த சமன்பாடு காண்றது. அது காண்ற மெத்தட்டையும் சொல்லி தருவேன். அடுத்ததாக யாருன்னு சொன்னா தீர்க்குக. ஒன்று ஏதோ ஒரு அடிப்படையில சமன் சைஃபர்னு சொல்லி ஏதாவது ஒரு கேள்வி எழுதுனால சைஃபருக்கான சமன்பாடுக்கு செய்ய ஒரு கேள்வி இருக்கு. அடுத்ததாக நிகழ்தகவு. நிகழ்தகவுன்னு சொன்னாலே லைஃப்ல நடக்கிற விஷயம் தான். உதாரணத்துக்கு எடுத்தால் நீ பரீட்சையில சித்தி அடைவியா மாட்டியா சொல்றது 2ல ஒரு பகுதி. ஒன்று பாஸ் ஆகவும் இயலும் ஃபெயில் ஆகவும் இயலும். அப்ப 2ல ஒன்று இருக்குது. அப்ப அது மாதிரி ஏதாவது ஒரு விஷயங்கள் உதாரணத்துக்கு எடுத்த சரியா அதுல ஏதாவது கொண்டு வரப்போகுது. சரியா? அப்ப அதே போல இப்ப நாங்க பார்ட் 1 முடிச்சிட்டோம். பார்ட் 1 மட்டும் பார்த்து போதா. அப்ப அப்படியே போம் நாங்க பார்ட் 2 பி பார்ட் பகுதியில. இந்த பி பார்ட் பகுதியில மொத்தமாக 50 மார்க்ஸ். ஒரு கேள்விக்கு 10 மார்க்ஸ் அப்படின்னா 5 மார்க்ஸ் இருக்குது. அந்த 5ஐயும் வச்சுக்கொண்டு 50 மார்க்ஸ் எடுக்கலாம். ஆனா நீ 50 எடுக்க போத இல்லை. நீ என்ன எடுக்க போறாய் என்றால் ஒவ்வொன்றிலையும்
சரியா? பின்னத்துல ஒரு 3 இல்லாட்டி 4, பரப்பளவு சுற்றளவுல 3 இல்லாட்டி 4, சதவீதத்துல ஒரு 4, நிகழ்தகவுல ஒரு 4. சரியா? கிட்டத்தட்ட 4 மணி பார்த்தால் 4, 20 மார்க்ஸ் ஆகியும் வந்திருக்கு. அப்ப ஏற்கனவே நான் பார்ட் 1ல 30, இங்க 20, 50 மார்க்ஸ் ஆகியும் வந்துட்டு பாதி அளவு நீ இப்ப மார்க்ஸ் எடுத்துட்டாய். அடுத்தது அப்படியே பார்ட் 2 போ. பார்ட் 2 பாடத்துல சதவீதம், அதுல ஒரு 4 மார்க்ஸ், வரைப்புல ஒரு 5. சரியா? இருபடி சமன்பாடுல ஒரு 4 மார்க்ஸ். அதோட பிள்ளைகள் யாருனால் இடை எஃப்எக்ஸ் காண்பது. இந்த எஃப்எக்ஸ் காண்பது சம்பந்தமாகவும் நாங்க பார்க்கணும். அந்த எஃப்எக்ஸ் காண்பதுக்கு சரியா 11 நீ 5 மார்க்ஸ் எடுப்பாய் கட்டாயம். சரியா? அப்ப 4, அடுத்தது 5, 9, அங்கல 14, இடையில 5 எடுப்பாய். அடுத்த இருபடி சமன்பாட்டுல 4. சரி, இருபடி சமன்பாட்டுல 5 எடுக்கலாம். அப்போ 19 மார்க். ஏறத்தாழ 20 பிளஸ். அப்ப இங்கல 30, பி பார்ட்ல 20, அங்கல சரியா 20. சோ 20 20 40, 40ஓட 30 கூடினால் 70 மார்க்ஸ் டோட்டலா நீ அங்கேயே பாஸ். ஆனால் சில டைம் உனக்கு சறுக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு. அப்ப அதனாலதான் நான் மேலதிகமாக கூட்டல் விருத்தி. நீ கூட்டல் விருத்தியில ஒரு 3 மார்க்ஸ் எடு. சரியா? அமைப்புல முக்கோணி வரம் காட்டிலும் வரைஞ்சிட்டு அடுத்த ஸ்டெப்போட ஒரு 4 மார்க்ஸ் எடுக்குமே. 3 மார்க்ஸ் வாங்கி போட்டுக்கொள்வோம். என்னன்னா கூட்டல் விருத்தி. அந்த கூட்டல் பி பார்ட்ல ஏற்கனவே நீ மார்க்ஸ் எடுத்துட்டாய். ஏ பார்ட்ல 4 கேள்வி செஞ்சுட்டாய். அப்ப அடுத்தது யாருன்னு சொன்னால் அப்படியே வருவோம் நாங்க எங்களோட பி பார்ட், எஸ்ஐல பி பார்ட் 20 கேள்வி. அதுலயும் உங்களுக்கு தெரியும் 6 கேள்வி, அதுல சாய்ஸஸ் 5. அப்ப அதுல கூட்டல் விருத்தி. இந்த கூட்டல் விருத்தியில நாங்க ஒரு 3-4 மார்க்ஸ் எடுத்துக்கொள்வோம். சரியா? அடுத்தது அமைப்புல 3 இல்லாட்டி 4. சரியா? கணவரவுல ஒரு 3 மார்க் இல்லாட்டி 6 மார்க்ஸும் எடுக்கிறதுக்கு சொல்லிட்டு இன்ஷா அல்லாஹ். அடுத்தது தொடைகள். தொடைகள் பாடத்தை பொறுத்த வகையில அதுலயும் உனக்கு ஒரு 3 மார்க்ஸ். சரியா? நிறுவல 2 மார்க்ஸ். கூட்டல் விருத்தியில 3, அமைப்புல 3, கணவரவுல 2. அடுத்தது யாரு? தொடையில 2 கூடுமே. தொடையில 2, நிறுவல 2. சரியா? இப்ப 10, கிட்டத்தட்ட 12 மார்க்ஸ் வந்துட்டு. கிட்டத்தட்ட 82 மார்க்ஸ். அதை 2ஆல பிரிச்சோம்னு சொன்ன எனக்கு சரியாக வரப்போகுது. 82 பிரிச்சோம்னா 41 மார்க்ஸ். அப்ப சும்மா இல்ல, போர்டர்லயும் சும்மாவே தப்பிட்டா. சரியா? அப்ப இதை எடுக்கிறதுக்கு சும்மா கிடைக்காது. சரியா? அப்ப அதுக்குரிய ஒர்க்கு நாங்க ஒவ்வொரு நாளும் பண்ணுவோம். இன்ஷா அல்லாஹ் போட போறோம். சரியா?